நான் தான் உங்க நெல்லையோடு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ யாரை பத்தி பேச போறோம்னா, பிக் பாஸ் சீசன் 9. பிக் பாஸ் சீசன் 9ல நடந்த சம்பவம் தான் ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ண பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, அதாவது ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன். பிக் பாஸ் சீசன் 9ல இப்போ ஒயில்ட் கார்டு என்ட்ரில 4 பேர் உள்ள போனாங்க இல்லையா? அந்த 4 பேர் உள்ள போய் பண்ற அட்ராசிட்டி வேற லெவல். அது முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா, அவங்க உள்ள போன வந்து வீட்டை கிளீன் பண்ணணும், பினாயில ஊத்தி கழுவணும், அப்படி இப்படின்னு கொஞ்சம் ரகடா ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் பாரு சடனா போர்ஸா பேச ஆரம்பிச்சாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, எது வேணாலும் செய்யுங்க. எங்க மேல தப்பு இருந்தா நீங்க தட்டி கேளுங்க, என்னாலும் பேசுங்க. பட் அதை விட்டு நீங்க வந்து ரூல்ஸ் போடுறது எதுவும் கிடையாது. நாங்களும் இந்த வீட்ல ஒரு உறுப்பினர் தான், மெம்பர் தான். இந்த வீட்ல இருக்கிறவங்க அதை கண்டஸ்டன்ட் தான். அதனால நீங்க வந்து என்ன ரொம்ப இது பண்ணி பேசாதீங்கன்னு சொல்லி சும்மா வச்சு 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 செஞ்சுட்டாங்க அந்த 4 பேரையும். சரியா? இதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நேத்து வந்து நாமினேஷன் ஓட்டு நடந்துச்சு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பாருக்கு வந்து 10 ஓட்டு, நம்ம திவாகருக்கு வந்து 13 ஓட்டு. சரியா? இப்ப இந்த ஓட்டு வச்சு கடைசியில பார்த்தீங்கன்னா, இப்ப விஜய் பார்வையும், திவாகரையும் வந்து இவங்களும் எல்லாரும் மாரி இவங்க வந்து அவங்கள தான் டார்கெட் பண்ற மாரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பிக் பாஸ் வீட்ல வந்து இவங்களெல்லாம் சுத்தம் பண்ணி திருத்துற மாரி தெரியல. இவங்களும் இருக்கிற கண்டஸ்டன்ட் மாரி இவங்க 4 பேருமே வந்து திருப்பி வந்து இந்த மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களே டார்கெட் பண்ணிக்கிட்டு இவங்க சத்தம் போடக்கூடாது, கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசில பார்த்தா இவங்களே கத்தி கத்தி பேசுறாங்க. என்ன நடக்குன்னே தெரியல. சரி, இவங்க வராமே இருந்துக்கலாம் நினைக்கிறேன் ஒயில்ட் கார்டு என்ட்ரில. வந்து எதுக்கு? இப்ப அவங்க நினைக்கிறாங்க, திவாகர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னையவே டார்கெட் பண்ணிட்டீங்க எல்லாரும் மாதிரியும். என்னையே திருப்பி திருப்பி வந்து குறை சொல்லிட்டீங்க. அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்? என்னையே அப்படி பேசுறீங்கன்னு திவாகர் ஒரு பக்கம் வந்து அவர் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. இதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஆல்ரெடி வந்து வார்னிங் கொடுத்தாரு திவாகருக்கு. திருப்பி இந்த மாதிரி தவறு ஏதாவது நடந்துச்சு வச்சுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா திவாகரை வந்து எலிமினேஷன் பண்ணிடுவாங்க, வெளியே போயிடுவாரு கண்டிப்பா. அதனால இன்னும் வரக்கூடிய நிகழ்ச்சியில என்னென்ன நடக்கு, எது நடக்க போகுது, யார் வரக்கூடிய வாரத்துல போக போறா, திவாகரா, பார்வதியா, யாரு போக போறான்னு தெரியல. வரக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சி தான் பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் நிலைவில். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மேம்படி 250 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.